குட் மார்னிங். லீவ்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. உங்கள் பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கொண்டு வரல, டோட்டல் போட வேண்டியிருக்கு. ஆனால் கேவலமாக எழுதிருக்கீங்க. கேவலமாக உங்கள் பேப்பரை திருத்துறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்கு. இல்லை புரியல, நான் ஒழுங்காக சொல்லித்தரல, இல்லை நீங்கள் ஒழுங்காக படிக்கலையான்னு. உண்மையாக தான் சொல்கிறேன். கொஷின் பேப்பர் செட் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் இவ்வளோ கேவலமாக எழுதுவீங்க நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. பேப்பர் இவ்வளோ ஈஸியாக இருக்கே, இல்லை 90 and above வாங்குவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மார்க்ஸ் அப்படி இல்லையே. 100 தடவை சொல்லியிருப்பேன் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கண்டிப்பாக எழுதணும், கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்னு. ஆனால் இல்லை, 30 பேர் இருக்கு அந்த கிளாஸ்ல. அபியும் ஆகாஷும் மட்டும்தான் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் நான் கிளாஸ் எடுக்கிறேனா? மிச்சம் 28 பேர் வந்து பெஞ்ச் டெஸ்ட் புக் வந்திருக்கீங்க, அப்படிதானே? இல்லை நான் ஏதாச்சும் தப்பு பண்றேனா? சொல்லுங்க. எக்ஸாம் கொஸ்டின் கொடுத்தாச்சு, ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்தாச்சு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கொடுத்தாச்சு. ஆனாலும் யாரும் ஒழுங்கா எழுதல. இல்லை சீரியஸா எனக்கு பயமா இருக்கு. இதான் உங்க லட்சணம்னா போர்டு எக்ஸாம் எடுத்து கிழிப்பீங்க. தினேஷ் அங்கே கிக்கி பிக்கி ஸ்டாண்ட் அப் காமெடியா பண்றேன். கமெண்ட் பாஸ் பண்ணதை விட்டுட்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ற வழியை பாரு. சாரியா? சாரி சொல்லில ஒன்றும் ஆக போறது இல்ல. அதெல்லாம் உண்மையிலே மனசுல இருந்து திருந்தணும்னு நினைச்சு சொல்லணும். இந்த சாரி நம்ம மார்க் ஏத்தி விட போகுதா? இல்ல, சாரி சொல்றதை விட்டுட்டு அடுத்த எக்ஸாம் ஒழுங்கா படிக்கிற வழியை பாருங்க. இனி என்னத்தை நடத்துறது? அதான் டைம் ஆச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் வால்யூம் புக் கொண்டு வாங்க. 5th சாப்டர் ஸ்டார்ட் பண்றேன். தேங்க்யூ.